எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சேன், நான் பொடியாலாம் கட் பண்ணலை, மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் வதங்கின உடனே அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அப்படியே சிம்மில் வச்சு இந்த இது வந்து நல்லா வற்றணும். தண்ணி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஜூஸை அரைச்சதுனால அந்த தண்ணி வந்து வற்றணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். சேர்த்துட்டு நல்லா ஆறின உடனே இது கூட தயிர் சேர்க்கணும். அவ்வளோதான். நல்லா ஆறினோன்னா தயிர் சேர்த்தோம்னா சூப்பரான ஒரு தக்காளி பச்சடி ரெடி. இதுக்கு வெங்காயம் வேண்டாம், பூண்டு வேண்டாம், தக்காளி தான் தேவை. இப்போ அடுத்து வந்து கல்யாண உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு